இளையராஜா பல்வேறு விஷயங்களை மறைத்து வாழ்கிறவர் இல்லைன்னு சொல்ல. காரணம், அவர் தனக்கான ஒரு பாதையை வகுத்து கொண்டார், எல்லையை வகுத்து கொண்டார். தன்கிட்ட எப்படி பேசணும்னு எதிர்பார்ப்பார். நிருபர்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலடி எப்படி கொடுப்பார் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இளையராஜா அந்த இடத்துல ஒரு டங் ஸ்லிப் தேவையில்லாமல் சிக்கிட்டார். சரி, ரஜினி எழுந்து வந்திருக்கக்கூடாது, அது வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு கூட சொல்லியிருக்கலாம். அது இங்கே நான் சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் பேசாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுருக்கலாம். அவர் ஒரு லைன் எடுத்த பிறகு 9 லைன். அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இளையராஜா அவர்கள் அந்த நேரத்தில் குடித்த பிறகு கிசு கிசு கேட்டார், அதுவும் ஹீரோயின் பற்றி கிசு கிசு கேட்டார் அப்படின்னு இளையராஜா ஜெர்க்காகிறார். பாருங்கள், போகிற போக்கில் சந்தடி சாக்கில் எதோ அடித்து விட்றாருங்க. ஸோ இது தேவையில்லாத ஒரு அரசு விழாவில் எல்லோரும் ரசித்தார்கள், கைத்தட்டினார்கள் என்பதெல்லாம் வேறு. சோஷியல் மீடியா தான் அதான் கட்டாயி எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. அரைபாட்டில் பீருக்கு ஆட்டம் போட்டவர் சொன்னது உண்மை. ஆனால் இளையராஜா என்ற ஒரு மேதமைக்கு எடுக்கிற பாராட்டு விழாவில் இதுதான் போய் மக்கள்கிட்ட சேரணுமா? நான் என்ன கேட்குறேன், 2 நாளைக்கு முன்பு ரஜினி உங்களை பற்றி பாராட்டு விழா, இந்த சிம்பனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அல்லது என்னுடைய பாடல்கள், என் படத்தில் வந்த பாடல்கள் நீங்கள் இசையமைத்த விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, இதை நான் பட்டியல் போட்டு சொல்ல போகிறேன். காளி, ஜானி, இப்படி சில படங்களின் பாடல்கள்லாம் ஒரு எங்கேயோ போச்சு, உச்சத்துக்கு போச்சு. அதெல்லாம் நீங்கள் தொகுத்து வச்சு பேசியிருக்கணும். போயும் அரை பாட்டில் பியர் குடித்ததை சொல்லி அதை கைத்தட்டல் வாங்குகிற பேச்சாக மாற்றுவதற்கு ரஜினியும் முயற்சித்திருக்கக்கூடாது. அதை விட விஷயம், அந்த விஷயத்தை தொட்டு இருக்கவே கூடாது.